POCO அவங்களோட X சீரிஸில் இப்போ புதுசாக 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. X8 Pro Max அண்ட் X8 Pro அப்படின்னு. இன்றைக்கி இந்த வீடியோவில் X8 Pro Max எப்படி இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ரெகுலராக X சீரிஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ அதே மாதிரி டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இந்த டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அண்ட் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கேமரா சுற்றி 2 RGB லைட் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.83 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே நல்ல ஷார்ப்பான பேனலாக இருக்க போகுது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் இந்த பேனல் வந்து LTPO கிடையாது, அதனால் அந்த வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டில் இதில் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3500 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது வந்து HDR மோடில் மட்டும்தான் போகும், ரெகுலர் மோடில் 3500 போகாது உங்களுக்கு. அண்ட் கூடவே லோ லைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ளிக்கரிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக இங்கே 3840Hzக்கான PWM டிம்மிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 9500s சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப்ட்ராகனோட 8 Elite எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ கிட்டத்தட்ட சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் இதில் உங்களால் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸாக இருந்தாலும் இல்லை கேம்ஸாக இருந்தாலும் இந்த ப்ராசஸரால் இதில் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே 12GBக்கான LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் 512GBக்கான UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே 3D ஐஸ் லூப் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கூலிங் சிஸ்டமோட ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5800 ஸ்கொயர் எம்எம்க்கான ஹீட் டிசிபேஷன் ஏரியா இருக்குது. ஸோ இதனால் உங்களோட பர்ஃபார்மன்ஸும் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லி POCO க்ளைம் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோ மேக்ஸ் சீரீஸில் உங்களுக்கு அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இது வந்து ரெகுலர் வேரியண்ட்டில் வராது, ப்ரோ மேக்ஸ் சீரீஸில் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ரைமரி ஷூட்டர் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர். இந்த ஷூட்டர் மூலமாக நீங்கள் எடுக்கும்போது 120 டிகிரி வரைக்கும் நல்லா ஒய்டாக அவங்களோட இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா அண்ட் ரியர் கேமரா மூலமாக உங்களால் 4K 60 FPS வீடியோஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. கேமராஸ் பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க, இது ஒரு டீசெண்டாக இருக்க போகிற கேமரா தான். இதுக்கு காரணம் இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் இருக்க போகுது. ஸோ கேமரா சென்ட்ரிக்காக பெருசாக இருக்க போகிறது இல்லை, பட் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்க பேட்ரி பொறுத்த வரைக்கும் 9000 mAhக்கான பெரிய பேட்ரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, ஆனால் 27 வாட்ஸ்க்கான வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க்கை விட அதிகமான அவுட்புட்டில் இந்த ஃபோன் மூலமாக உங்களால் கொடுக்க முடியும். போக்கோங்க என்ன க்ளைம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு மாடரேட் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த பேட்டரி பேக்கப் உங்களுக்கு தாராளமாக 3 நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் பொறுத்து வந்து பார்க்கும். பட் 9000 mAhக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். அதுவும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோனில் மினிமம் சிங்கிள் டே வச்சு உங்களுக்கு தாராளமாக அது போதுமானதாக இருக்க போகுது. அண்ட் சாஃப்ட்வேர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஷாமியோட ஓன் UIயான HyperOS வெர்ஷன் 3 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 12256GB வேரியண்ட் உங்களுக்கு 42,999க்கும் அண்ட் டாப் வேரியண்ட் உங்களுக்கு 46,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லான்ச் ஆஃபராக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 3000 rupees வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 39,999 ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் சேலில் யாரெல்லாம் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான ப்ராடக்ட் வாரண்ட்டி கிடைக்கும். அண்ட் கூடவே ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபரும் அவங்க அவைல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த ரேம் காம்பனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரு நல்ல ப்ரைஸ்னே சொல்லலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா March 23 மதியம் 12 மணிலேருந்து ஃப்ளிப்கார்ட் மூலமாக இந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.